ஸ்லைஸ் அப்ளிகேஷனில் இன்ஸ்டன்ட் கிரெடிட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு லைவாக அப்ளை பண்ணியே காமிக்க போகிறேன். ஸ்லைஸ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ கைட்லைன்ஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய பாதுகாப்பான அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி இதில் எல்லா டிரான்சாக்ஷனுமே பண்ணிக்க முடியும். கூகுள் பே, ஃபோன்பேல கூட ரீசார்ஜ் பில் பேமெண்ட்ஸ்க்கெல்லாம் இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். கூகுள் பே, ஃபோன்பேல இல்லாத ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதில் வந்து 5 லட்சம் வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் வாங்கிக்க முடியும். இப்போ வழக்கமாக நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி தேவை வரும். அப்போ தான் நம்ம கடனுக்கு போய் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்லையோ இல்லை நிறுவனத்துலையோ வாங்கி அந்த பணத்தை அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிப்போம். ஆனால் அந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் என்டர் பண்ணி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் என்டர் பண்ணி நமக்கான எலிஜிபிலிட்டி அமௌண்ட் என்ன அப்படின்றத எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். இப்போ 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 5 லட்ச ரூபாயை அப்படியே வச்சுக்கிறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி தேவை வருது, அப்போ அந்த 5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 20,000 30,000 எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து திருப்பி வட்டியோட சேர்த்து கட்டினா போதும். 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் இந்த இன்ஸ்டன்ட் கிரெடிட் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சிபில் டிஃபால்ட்டோ இல்லை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ இல்லாமல் இருந்தாலே போதும். மற்றபடி செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வரைக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதிகபட்சமாக உங்களுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து 5 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும் அதிகபட்சமாக 30% உள்ள உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்லைஸ் அப்ளிகேஷனில் இன்ஸ்டன்ட் கிரெடிட்டில் நமக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி அமௌண்ட் வருது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் கண்டினியூ வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே யூஸ் அதர் இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸை மேனுவலாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட இமெயில் அட்ரஸை மேனுவலாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நம்ம என்ட்ரு பண்ண இமெயில் அட்ரஸ்க்கு 4 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு இமீடியட்டாக ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதுவாகவே டிடெக்ட் ஆகிக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். ஃபஸ்ட் நேம் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே லாஸ்ட் நேமும் பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் உங்களோட வயசு எதுவோ அதை வந்து இதில் ஸ்க்ரால் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் 2 ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட், ரெண்டாவது வந்து பாரோ. ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம அப்புறமா செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாரோ ஆப்ஷனில் தான் போய் நமக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி அமௌண்ட் வருது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் 3 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட், சேலரிடு, அப்புறம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. இதில் யாராக இருந்தாலும் நம்ம வந்து தாராளமாக இதில் வந்து அப்ரோச் பண்ணலாம். நான் வந்து சேலரிடு இருந்தாலும் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டில் என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக செல்ஃப் எம்ப்ளாய்டை தான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். சேலரிடாக இருந்தால் ஆப்வியஸாக ரொம்ப ஈஸியாகவே சுலபமாக எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா சேலரிட், ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் லோட் ஆகி நம்மளோட பேன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வந்திருக்கும். நம்மளோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுனால டிஃபால்ட்டாக லோட் ஆகி வந்திருக்கும். பேன் நம்பர் கரெக்டு தான் அப்படின்னா எஸ் கன்ஃபார்ம் பேன் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மேனுவலாக என்ட்ரு பண்ணுறதுக்கு கீழே வந்து ரெண்டாவது ஆப்ஷன் நோ என்டர் மேனுவலி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேன் கார்டு நம்பரை சப்மிட் பண்ணதும் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சதும் கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். அது ஹைலைட் ஆன உடனே கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. சிபில் ஸ்கோர் எவ்வளவுன்னு லோட் ஆகி வந்திருக்கும், எக்ஸலண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் சில பர்மிஷன் எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. லொக்கேஷன், எஸ்எம்எஸ், அப்புறம் வந்து இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸ். ஸோ பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ணுறதுக்கு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இதில் டிஃபால்ட்டாக கொஞ்சம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதில் இருந்தே சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மேனுவலாக என்ட்ரு பண்ணுறதுக்கு கீழே ஆட் நியூ ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து மேனுவலாக டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேலரிட் ஆப்ஷனில் போகாமல் செல்ஃப் எம்ப்ளாய்டில் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபால்ட்டாக கேட்டகரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, பேங்க்கில் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் இருந்தால் கூட. நான் வந்து சும்மா டம்மியாக தான் டெய்லி வேஜஸ்னு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா அதை கூட என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜில் எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத கேட்டிருப்பாங்க. கீழே கொஞ்சம் சிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் இல்லை அப்படின்னா மேனுவலாக டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறதுக்கு சர்ச் யுவர் சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்களோட சிட்டியை நீங்கள் சர்ச் பண்ணி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் சிட்டியை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய மாத வருமானம் கேட்டிருப்பாங்க. 10,000 to 15,000 கேட்டகரியும் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொஞ்சமாச்சும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரி இருக்கும். எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்மளோட செல்ஃபி கேட்பாங்க. ஓப்பன் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ண உடனே கேமரா பர்மிஷன் அலோவ் பண்ண சொல்லும். அலோவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க.
ஃபோட்டோ சேவ் பண்ண உடனே லுக்கிங் குட்னு இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபோட்டோ மறுபடியும் எடுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ரீடேக் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சேம் ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னா யூஸ் திஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கக்கூடிய அட்ரஸ் லோட் ஆகி வந்திருக்கும். அதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்மளோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரிஃப்ரெஷ் எதுவும் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக. இந்த ஸ்டெப்பில் லோட் ஆகி முடித்ததும் நமக்கான எலிஜிபிலிட்டி அமௌண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். எனக்கு வந்து யூஸ்வலாக லோட் ஆகிறது வரையும் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் லேட்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணக்கூடிய டைமில் ஒரு பின் நம்பர் செட் பண்ண சொல்லுவோம். பின் நம்பரை செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போது எக்ஸ்ப்ளோர் செக்ஷனில் பே பில்ஸ் இன்ஸ்டன்ட்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ், பில் பேமெண்ட்டு, இபி பில்லு எல்லாமே வந்துடும். நம்ம கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி இல்லாமல் எல்லா பில் பேமெண்ட்ஸும் ஃப்ரீயாகவே இதில் வந்து பண்ணிக்கலாம். மூணாவது செக்ஷன் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு பணம் அனுப்புறது, அந்த ஆப்ஷன்லாம் இதில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து 4வதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. 48 மணி நேரத்துக்கு உள்ள அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி ஆப்ஷன் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் பார்த்துக்க முடியும். லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போவே ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிடலாம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஹோம் பேஜில் ஸ்லைஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதில் கீழே வந்து ஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஸ்லைஸ் அக்கௌண்ட்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. டீட்டெயிலாக இதை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபோன்பேலாம் வாலெட் இருக்கும் இல்லையா, அதிலே நம்ம பணத்தை ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதே கான்செப்ட் தான், வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. ஸ்லைஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு செல்ஃபி அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓப்பன் கேமரா கிளிக் பண்ணி மறுபடியும் ஒரு செல்ஃபி எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஆதார் வெரிஃபை பண்ணுறதுக்கு வெரிஃபை வயா ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சையும் பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் உங்களுடைய டிஜிலாக்கர் செக்யூரிட்டி பின் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஏற்கனவே நீங்கள் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின், இல்லை பின் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஆனால் மறந்துடுச்சு அப்படின்னா ஃபர்காட் பின் கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் டிஜிலாக்கரில் இருக்கக்கூடிய டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க. அலோவ் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஜிலாக்கரில் இருந்த டேட்டாலாம் லோட் ஆகி வந்திருக்கும். கீழே வந்து ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேஒய்சி வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகி நம்ம வந்து ஸ்லைஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சுன்னு வந்துடுச்சு. ஸ்லைஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸ்லைஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது 0ன்னு இருக்கும் இல்லையா, அதே கான்செப்ட். அடுத்து முக்கியமான விஷயம், நம்ம வந்து கூகுள் பே, ஃபோன்பேலலாம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை டைரெக்டாக லிங்க் பண்ணி ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுவோம். அதே கான்செப்ட்டில் இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனையும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணி சேம் அதே யூபிஐ பின் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பே பில்ஸ் இன்ஸ்டன்ட்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது பே பில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சுன்னா அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி இல்லாமல் எல்லா ட்ரான்சாக்ஷனும் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீசார்ஜ் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். மொபைல் நம்பர் பாக்ஸில் என்ட்ரு பண்ணதும் கீழே வந்து டேப் டு ரீசார்ஜ் திஸ் நம்பர்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. என்ன ரீசார்ஜ் பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அதையும் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஸ்லைஸ் யூபிஐ ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் மொபைலில் இருக்கக்கூடிய பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. எனேபிள் பண்ணுறதுக்கு கீழே வந்து லெட்ஸ் கோ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்ச நேரம் லோட் ஆகி உங்கள் மொபைல் நம்பரில் லிங்க் பண்ணிக்கக்கூடிய எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் லோட் ஆகி வந்திருக்கும். லோட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் எந்த பேங்க்லேருந்து வேணாலும் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே யூபிஐ பின்னை என்ட்ரு பண்ணி இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பேங்கை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணி இப்போ யூபிஐ பின்னை என்ட்ரு பண்ணி ரீசார்ஜும் கரெக்டாக பண்ணிட்டேன். மறுபடியும் ஹோம் பேஜ் வந்தாச்சு அப்படின்னா லிங்க்டு பேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அந்த கேஷ்பேக்கை செக் பண்ணுறதுக்கு ரிவார்ட்ஸ் ஆப்ஷனில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். லிங்க்டு பேங்க்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் செக் பண்ணுற ஆப்ஷன்லாம் இதில் போய் பண்ணிக்க முடியும். அது மாதிரி கிரெடிட் கார்டை ஆட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை இதுலேருந்து ரிமூவ் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன்லேருந்து தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேங்கை செலக்ட் பண்ணி டீஆக்டிவேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த அப்ளிகேஷன்லேருந்து இந்த பேங்க் வந்து ரிமூவ் ஆயிரும்.
எல்லா செட்டப்பும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயம், நான் வந்து அப்ளிகேஷன் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருந்தேன். அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 மணி நேரம் கழித்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யுவர் அப்ளிகேஷன் இஸ் வெயிட் லிஸ்டட்னு சொல்லியிருந்தாங்க. மெயில் செக் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. 90 நாள் கழித்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ரிஜெக்ட் ஆகாமல் அப்ரூவ் ஆயிருந்துச்சுது அப்படின்னா கீழே வந்து இந்த 4வது செக்ஷன் பாரோ ஆப்ஷனில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இதே செக்ஷனில் வந்து பார்க்கக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது. இப்போ 50,000 உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணுவாங்க. அந்த 50,000லேருந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு தேவை வருது, யாருக்கிட்டையும் பணம் கேட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் ஒரு 5,000 10,000 எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து திருப்பி செலுத்தினா போதும் வட்டியோட. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்.